ரஜினி, ஷாருக் கான் படங்கள ரிஜெக்ட் பண்ண பெப்சி உமா. பார்சல்ல வந்த விரல். பெப்சி உமாவையே பதற வச்ச சம்பவம். 90கள்ல முன்னணி தொகுப்பாளினியா வலம் வந்த பெப்சி உமா, தன்னோட வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்ய சம்பவங்கள் பத்தி மனம் திறந்து பேசியிருக்காங்க. சின்னத்திரை மூலமா பிரபலமானவங்க ஏராளம் இருக்கலாம். ஆனா, அது மூலமா மக்கள் மனசுல நீங்காத இடத்த பிடிச்சவங்க ரொம்பவே கம்மிதான். அந்த பட்டியல்ல முன்னணியில இருக்கிறவங்க பெப்சி உமா. சின்னத்திரையில ஒரு பெண் தொகுப்பாளர் 15 வருஷங்களுக்கும் மேலா ஒரே நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குனாங்க அப்படின்னா, அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் பெப்சி உமா தான். பெப்சி உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரே நிகழ்ச்சி மூலமா பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆனாங்க பெப்சி உமா. தெளிவான தமிழ் உச்சரிப்பு, ஹோம்லி லுக் அப்படின்னு இவங்கள பார்த்த உடனேயே எல்லாருக்கும் பிடிச்சிரும். அந்த அளவுக்கு தன்னோட நிகழ்ச்சிகளுக்கு ஃபோன் பண்றவங்க கிட்ட அன்போட பேசுவாங்க. பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி முடிஞ்ச பின்னாடி ஆள் அட்ரஸே இல்லாம தொலைஞ்சு போயிட்டாங்க பெப்சி உமா. அதுக்கு பின்னாடி அவங்க எந்த நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கல. அதோட இவங்க தனக்கு கிடைச்ச சினிமா வாய்ப்புகளையும் தொடர்ந்து நிராகரிச்சாங்க. அதுக்கான காரணம் பத்தி சமீபத்துல விருது விழா ஒண்ணுல கலந்துகிட்டப்ப சொல்லியிருக்காங்க உமா. குறிப்பா மதுரையில இருந்து தீவிர ரசிகை ஒருத்தங்க பெப்சி உமாவுக்கு பார்சல் ஒண்ணு அனுப்பியிருந்தாங்களாம். அந்த பார்சல்ல வெட்டப்பட்ட நிலையில ஒரு சுண்டு விரல் இருந்துச்சாம். அத பார்த்து பதறி போன பெப்சி உமா, அந்த சம்பவம் தனக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமா வாய்ப்புகள நிராகரிச்சத பத்தி பேசின அவங்க, சல்மான் கான் அப்புறம் ஷாருக் கான் படத்துல நடிக்க கூப்பிட்டும் நோ சொல்லிட்டதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கோலிவுட்ல பாரதி ராஜா, கே. பாலச்சந்தர் மாதிரியான ஜாம்பவான் இயக்குனர்கள் கூப்பிட்டும் நடிக்க மறுத்துட்டாங்களாம். அதோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட 2 படங்கள்ல நடிக்க வாய்ப்பு வந்துச்சாம். அதையும் ஏற்க மறுத்துட்ட பெப்சி உமா, தனக்கு நடிப்புல சுத்தமா ஈடுபாடு இல்லாததால தான் இத்தன வாய்ப்புகளையும் நிராகரிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவ ரஜினியே தனக்கு ஃபோன் போட்டு வாழ்த்தின தருணம் பத்தியும் பேசி ரொம்பவே நெகிழ்ந்திருக்காங்க உமா. ரஜினி ஃபோன் போட்டதும் அது என்னன்னே தெரியலங்க. உங்க பக்கத்துல பிரபலங்கள் நின்னாலும் கண்ணு தானாவே உங்க பக்கம் திரும்பி உங்கள தான் பாக்குது அப்படின்னு அவர் பாராட்டுனத ரொம்பவே சந்தோஷமா பகிர்ந்துகிட்டாங்க பெப்சி உமா.